நம்ம எல்லாருக்குமே மார்வெல்ஸில் வரக்கூடிய நிறைய கேரக்டர்கள் தெரிஞ்சிருக்கும். அதில் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த ஸ்பைடர்மேன். இந்த ஸ்பைடர்மேனை மையமாக வச்சு கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேலே வந்துருச்சு. அந்த 10 படங்களில் அதிகமாக வசூல் செஞ்ச படம் எது, கம்மியாக வசூல் செஞ்ச படம் எதுன்னு சொல்லிட்டு டாப் 10 படங்கள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படி 10 படங்களுக்கு மேலே வந்திருந்தாலும் அதில் 2 படங்கள் பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் வந்தது. அதனால் அந்த படங்களை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம். அதனால் நமக்கு டாப் 8 தான் கணக்கு. டாப் 8ல் இருக்குது தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2. டாப் 8ல் இருக்கனால இது ஒன்றும் ஃப்ளாப்பான படம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த படத்தில் நடிச்ச ஹீரோவோட பேர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு. இதில் முக்கியமாக வரக்கூடிய 2 வில்லன்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவும் கிரீன் காப்லினும் தான். அது மட்டும் கிடையாது நண்பர்களே, இந்த படத்தில் முக்கியமாக பாராட்டப்பட்டது இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்டும் ஆக்ஷன் காட்சிகளும் தான். என்னதான் இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்டும் ஆக்ஷன் காட்சிகளும் பாராட்டப்பட்டிருந்தாலும் இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானுச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட அமெரிக்கன் டாலர் கணக்குப்படி $777 மில்லியன் வசூல் செஞ்சிச்சு. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா 7170 கோடிகள் வசூல் செஞ்சிச்சு நண்பர்களே. இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஆண்ட்ரூ கார்பின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தி அமேசிங் ஸ்பைடர்மேனில் வரக்கூடிய எல்லா பார்ட்டுகளையுமே இவர் தான் ஸ்பைடர்மேனை நடிச்சிருப்பார். ஏன் நம்ம ஓஜி ஸ்பைடர்மேன் டாபி மெக்வரே நடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாமே. ஸ்பைடர்மேன் 1, ஸ்பைடர்மேன் 2, ஸ்பைடர்மேன் 3ல் கூட அவர் நடிச்சிருப்பாரு. ஏன் அமேசிங் ஸ்பைடர்மேனில் கூட அவர் ஸ்பைடர்மேனாக நடிக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 2007க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாபி மெக்வயருக்கு கொஞ்சம் வயசாக ஆரம்பிச்சிருச்சு. மார்வலும் பார்த்தீங்கன்னா இந்த சோனி கிட்ட இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் விற்க முன் வந்துட்டாங்க. என்ன அது விற்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேனை பற்றி ஒரு படம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாபி மெக்வயருக்கு வயசான காரணத்தினால இந்த ஆண்ட்ரூ கார்பினை பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனாக நடிக்க வச்சு அமேசிங் ஸ்பைடர்மேன் 1, அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 2 பார்ட்டையுமே எடுத்திருப்பாங்க. அது கணக்குப்படி தான் இவங்க அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல் இந்த ஆண்ட்ரூ கார்பினை நடிக்க வச்சுருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் 7வதாக இருக்கக்கூடியது தி அமேசிங் ஸ்பைடர்மேன். அதாவது தி அமேசிங் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 1, ஸ்பைடர்மேன் 2, ஸ்பைடர்மேன் 3 ஆகிய 3 படங்களையுமே ஓஜி ஸ்பைடர்மேன் டாபி மெக்வயர் தான் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்வல் சோனி கிட்ட இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டரை விற்றதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனை ஒரு புதிய நடிகரோட ரீபூட் செய்த திரைப்படம் தான் இது. இதில் நடிச்சிருக்கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஆண்ட்ரூ காப்லின் தான். இது எப்படி இந்த படம் மக்களுக்கு ஒரு புதிய விதமான அமைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ரூ காப்லினோட நடிப்பு, அப்புறம் ஹீரோயினாக இருக்கக்கூடிய எம்மா ஸ்டோனோட இருக்கக்கூடிய இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனோட ஒரு புதிய தோற்றம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை அப்படி கவர்ந்துச்சு. அதனால தான் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சுமார் $759 மில்லியன் அமெரிக்கன் டாலராக இருந்துச்சு. இந்தியன் ரூபாய் மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா 7590 கோடி. நம்ம லிஸ்ட்டில் 6வதாக இருக்கக்கூடியது தி ஓஜி ஸ்பைடர்மேன் கேரக்டரை மார்வல் ரிலீஸ் செஞ்சு ஸ்பைடர்மேன் 1க்கு அப்புறம் ஸ்பைடர்மேன் 2 தான் நம்ம லிஸ்ட்டில் 6வதாக இருக்குது. இதில் வரக்கூடிய டாபி மெக்வயர் தான் பார்த்தீங்கன்னா இதுவரையும் வந்த ஸ்பைடர்மேன் திரைப்படங்கள்லேயே சிறந்த ஸ்பைடர்மேனாக வலம் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, டாக்டர் ஆக்டோபஸ்க்கு எதிரான சண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் உணர்ச்சிபூர்வமான ஆக்கப்பூர்வமான நடிப்புகளை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $785 மில்லியன் அமெரிக்கன் டாலர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 7850 கோடிகள். நம்ம லிஸ்ட்டில் 5வதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா த ஸ்பைடர்மேன். அதாவது ஸ்பைடர்மேன் வரலாற்றிலேயே ஸ்பைடர்மேன் கேரக்டரை உருவாக்கம் செஞ்சு அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டாபி மெக்வயர் மற்றும் வில்லியன் டோஃபு நடித்த இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ சினிமாவுக்கே ஒரு புதிய பாதையை வகுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $826 மில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்திய ரூபாய் மதிப்பின்படி 8260. ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் 1, ஸ்பைடர்மேன் 2, ஸ்பைடர்மேன் 3ல் நடித்த டாபி மெக்வயருக்கு அப்புறம் இந்த அமேசிங் ஸ்பைடர்மேனில் புதுசாக ஸ்பைடர்மேனாக உருவான ஆண்ட்ரூ காப்லினுக்கு அப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1, 2க்கு அப்புறம் புதுசாக ஒரு ஸ்பைடர்மேனாக உருவான இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டாம் ஹாலண்ட். இவரோட நடிப்பில் வெளிவந்த இந்த ஸ்பைடர்மேன் கமிங் திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பயணத்தை தொடங்கிய இந்த திரைப்படம் ரசிகர்களின் பெரிய வரவேற்பை பெற்றது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $881 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி 8810 கோடிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டில் 3வதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 3. நம்ம டாபி மெக்வயரோட ஸ்பைடர்மேன் 1, 2க்கு அப்புறம் வெளிவந்திருந்தா ஸ்பைடர்மேன் 3 திரைப்படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயே 3வது இடத்துல இருக்குது. இந்த வெனம், சாண்ட்மேன், நியூ காப்லின் அப்படிங்கிற 3 வில்லன்களை வச்சு வெளியான இந்த திரைப்படம் ஆரம்பத்தில் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு.
ஸ்பைடர்மேன் 3யோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா $892 அமெரிக்கன் டாலர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி 8,920 கோடிகள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் இரண்டாவதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம். அதாவது டாம் ஹாலண்ட் நடிப்பில் அவெஞ்சர்ஸ் எண்டிங்க்கு பிறகு வெளியான இது முதல் மார்வல்ஸ் யூனிவர்ஸ் திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்டியோவின் திருப்பம், ஆக்ஷன் காட்சிகள், அதுக்கப்புறம் டாம் ஹாலண்டோட நடிப்பு ரசிகர்களை ரொம்பவும் கவர்ந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 1.13 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை வசூல் செஞ்சிச்சு. அதாவது 10,130 கோடிகள் அப்படி வசூல் செஞ்சுச்சு நண்பர்களே.